ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு காப்பிரைட் இல்லாமல் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி சர்ச் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோமில் யூடியூப் டேஷ்போர்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்கே யூடியூப் டேஷ்போர்டு அப்படின்னு வரும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். அங்கே போயிட்டு 3 டாட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த 3 லைன் இருக்குது பாருங்கள். அந்த 3 லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே நிறைய வரும், ஏர்னு, காப்பிரைட்டு, இந்த மாதிரி. அதில் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்கும். அந்த ஆடியோ லைப்ரரி கடைசியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மியூசிக், இந்த மாதிரி ஆடியோ லைப்ரரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகின பிறகு இதில் பாருங்கள், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஸ்டார்டு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இதில் எல்லா மியூசிக்ஸும் இருக்கும். நமக்கு தேவையான மியூசிக்கை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான வீடியோ, நம்ம ஏதாவது ஒரு எடிட்டரை வச்சு எடிட் பண்ணிகிட்ருப்போம் இல்லைங்களா, அங்கே போய்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டு அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மியூசிக்ஸில் நம்ம ஸ்டார் கொடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்போ எந்த மியூசிக் நமக்கு பிடிச்சது தேவையோ அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பார்த்துட்டு எந்த மியூசிக் நமக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணுறதால நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வராது. ஸோ அங்கேயே அந்த மியூசிக் எவ்வளோ டியூரேஷன், அதனுடைய லைசன்ஸ் டைப் என்ன, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு வீடியோவுக்கு வந்து எத்தனை நிமிஷத்துக்கு தேவைப்படுதோ அத்தனை நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மியூசிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய என்ன மியூசிக் நமக்கு தேவையோ அது டவுன்லோட் ஆகிடும். பாருங்கள், டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு வருதா. இதில் நம்ம ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம மொபைலில் எங்கே டவுன்லோட் ஆகி இருக்கோ அந்த பிளேஸு, அந்த லொக்கேஷன் நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம மியூசிக், டவுன்லோட் பண்ணியிருக்கிற மியூசிக்கை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், மேலே ஸ்டூடியோன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை நம்ம கிளிக் பண்ணால் தான் கீழே ஆடியோ லைப்ரரி அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம மியூசிக்கை எடுத்துக்கணும். இந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறப்ப கிட்ஸ் பிளேயிங், ட்ரக் டிரைவிங், என்ன பார்க்கிங் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான சவுண்டுங்க மட்டும் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும். அதை நம்ம சூஸ் பண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டார் கிளிக் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எம்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டு பிளேஸ் வந்து எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் இங்கே ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு இந்த ஸ்டார்டுன்னு மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 3ஆவதா, அதில் போய்ட்டு நமக்கு ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. நியூ ஆடியோ ட்ராக்ஸ் ஆர் ஆடட் எவ்ரி மந்த், அதாவது ஒவ்வொரு மந்த்துமே நியூவாக ஆடியோ ட்ராக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருப்பாங்க. வேணும் அப்படின்னா நம்ம புதுசாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த சாங்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி, ஹாப்பி மூடில் இருக்கக்கூடிய சாங்ஸ் வேணுமா அந்த மாதிரி. அப்படி நம்ம ஹாப்பி அப்படின்னு போட்டோம்னா ஹாப்பி மூடில் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகி வந்துடும். அந்த ஆப்ஷன் தான் அது. இந்த மாதிரி தான் நம்ம டவுன்லோட் ஃபைலுன்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு நம்ம பார்க்கும்போது டவுன்லோட் ஆகியிருக்கிற லொக்கேஷன் அது. அண்ட் தென் நம்ம ஒரு ஆப்பை வந்து எடிட் பண்ணி வச்சுருப்போம் மியூசிக் தேவைக்காக. ஸோ அந்த எடிட்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம தேவையான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அங்கே போயிட்டு மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணின ரீசன்ட் அப்படிங்கிற லொக்கேஷனில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பர்டிகுலர் சாங்ஸ் வந்துருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகிட்டுருக்கு. யூஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்துருச்சு பாருங்கள், நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்துருச்சு. நம்ம ஒரு ஆப், எடிட்டர் ஆப்பில் வச்சுருப்போம், அந்த ஆப்புக்கு அந்த சாங் வந்து வந்துடும். அண்ட் தென் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய வீடியோ அண்ட் அந்த மியூசிக் ப்ளே ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.